என் அன்பு மகனே. தாயே, நான் என் தந்தையின் விருப்பப்படி நடக்க வேண்டும் அல்லவா? ஆம் என் மகனே, தந்தையிடம் உனக்காக மன்றாடுகிறேன். இன்னும் சிறிது காலத்திற்குள் உண்மை காண மாட்டேன் என்கிறீர்களே, உண்மைதானா? மனிதர்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக என் தந்தையின் கரங்களில் நான் பலியாக வேண்டும். இன்னும் சிறிது காலம் கொடுத்திருக்கலாமே. அம்மா, இதோ நேரம் நெருங்கிவிட்டது. என் மகன், நான் இதுவரைக்கும் அனுபவித்த மகிழ்ச்சி முடிவடைந்து விடுமா? என் தந்தையின் விருப்பப்படி என் பாடுகளை எதிர்நோக்கி இருக்கிறேன். இது நிறைவேறவே ஆவலாய் இருக்கிறேன். என் மகன், உனக்கு நான் தான் உடலை கொடுத்தேன், உயிரையும் கொடுத்தேன். இப்பொழுது இந்த உயிரை காப்பாற்ற என் உயிரை கொடுக்க முடியாதா? அம்மா, நீரும் துன்பப்படுவீர்கள். ஒரு தாய்க்கு தன் ஒரே மகளை இழப்பது மிகுந்த துயரம் அல்லவா? நைவு கட்டணத்து முகவையை பார்த்து இறக்கமடைந்தேன் அல்லவா? அவளுடைய துயரத்தை கண்டுபிடித்தேன். இருந்து போன அவளுடைய ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஐயோ, என் துயரத்தை கண்டுபிடிப்பவருந்தா? என் பெருமகளை மீண்டும் எனக்கு தருபவருந்தா? அம்மா, இதோ உங்கள் மகன் இயேசு இங்கே இருக்கிறேன். உங்களிடம் அனுமதி கேட்கிறேன். தந்தையின் விருப்பப்படி எல்லாம் நிறைவேறும். ஐயோ, என் அனுமதியா? இறைவனின் விருப்பமும் உங்களோட பெரியவனும் அப்படி இருந்தால் நான் என்ன செய்வேன்? அம்மா, வானதூதர் கபிரியேல் தந்தையின் விருப்பத்தை உங்களிடம் கேட்கும்போது, இதோ உங்கள் அடிமை முதல் வாக்கின்படி எனக்கு காமிக்கும் என்று சொன்னீர் அல்லவா? ஆம், அப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி என் உள்ளத்தில் உண்டானது. ஆனால் இறைவனின் விருப்பப்படி உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் நேரம் வந்துவிட்டது. மகளே, நீ துன்பப்பட வேண்டாம், நான் துன்பப்பட வேண்டும். நான் உனது தாயல்லவா? நான் படும் பாடுகளை பார்த்து உமது உள்ளம் வாழால் ஊடுருவப்படுவது தந்தையின் விருப்பம் அல்லவா?
மகனே, உமது பாடுகளை நான் பார்த்தேன். ஆனால் கொஞ்சமாவது உமது பாடுகளை குறைக்க முடியாதா? எங்கும் உம்மை பின் செல்வேன். உமக்கு விடுதலை கிடைக்கும் வரை கூடவே இருப்பேன். இது மட்டுமல்ல அம்மா, கல்வாரி மலை வரை வருவீர்கள். எனவே இறக்கும் நேரத்தில் நீர் என்னருகில் இருப்பது எனக்கு ஆறுதலாக இருக்கும். என் மரணத்திற்கு பின் என் உடலை உங்கள் மடியில் தாங்குவீர்கள் அம்மா. அம்மா, நான் மனிதர்களுக்காக இறக்க வேண்டும். இதுதான் தந்தையின் விருப்பம். இது ஆண்டவருடைய அருமை. என் விருப்பமல்ல, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆசைப்படும். தாயே, இந்த அனுமதி கொடுத்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு மகனே, என்னும் மண்டியிட வேண்டாம். அம்மா, இந்த மண்ணுலகில் நீர் மட்டுமே என்னை ஆசீர்வதிக்க பேறு பெற்றவர். என் தாயின் ஆசை என் மேல் இருக்கட்டும். என் மகனே, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தாயே, கல்வி தாங்கி எனக்கு உருவெடுத்த என் தாயே, நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உமது துன்ப நேரத்தில் பரலோக தந்தை உமக்கு துணையாயிருப்பார். என் மகனே, எனக்கு மனதிடத்தை கொடுத்திருங்கள். அம்மா, என் அன்பு தாயே, என் இறுதி நேர வரையில் உமது நினைவு என்னை விட்டு அகலாது. ஆண்டவரே, என் ஆண்டவரே. என்ன மனதினா? ஏன் அழுகிறாய்? ஆண்டவரே, அன்று நீங்கள் தாசருக்காக அழுகிறே. இன்று நான் உமக்காக அழக்கூடாதா? ஆம், அழுவாய் மதலைனா. நீ அன்பு செய்யும் நான் துன்பமடையப் போகிறேன். நீ என் தாய்க்கு ஆறுதலாயிரு. நானும் எருசலேமுக்கு செல்வோம், அவரோடு இருப்போம். ஆண்டவரே, உம்மை மறுபடியும் எங்கே காண்பேன்? கல்வாரிக்கு போகும் வழியில் தான். இயேசுவே, உமது தாய் அழகிறார்களே, அவரை விட்டு போகிறீர்களே. விண்ணக வாசல் திறக்கவும் அனைவரும் மீட்பு பெறவும் தான் போகிறேன். Para
மகனே அருமை கண்ணே அன்னையிடம் விடை பெற்று பூமியிலே நன்றிக பூமியிலே நன்றிக போகிறோம் நான் முதலாய்